அகில மீடியா நேயர்களுக்கு வணக்கம். அமெரிக்காவையே நடுங்கவிடும் ஈரான் போர்க்கப்பலை மூழ்கடிக்கும் ரகசிய ஆயுதம் கமேனி கையில் பிளான். இது தொடர்பான காணொலியாகத்தான் இந்த காணொலி அமைய இருக்கின்றது. அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையே மீண்டும் பதற்றம் அதிகரித்திருக்கின்றது. ஈரானை சுற்றி டொனால்ட் ட்ரம்ப் போர்க்கப்பல் போர் விமானங்களை குவித்திருக்கின்ற நிலையில்தான் அமெரிக்காவினுடைய போர்க்கப்பல்களை மூழ்கடிக்கும் வகையில் ஈரானிடம் முக்கியமான ஆயுதம் உள்ளதாக திடுக்கிடம் வைக்கின்ற தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. ஈரான் அணு ஆயுதம் தயாரிப்பதற்கு முயற்சிப்பதாக இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா குற்றம் சாட்டி வருகின்றது. இது தொடர்பில் மோதலில் கடந்த ஆண்டு ஈரான் மீது இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா தாக்குதலை நடத்தியது. ஈரானில் உள்ள 3 அணுசக்தி நிலையங்களை குறிவைத்து அமெரிக்கா குண்டுகளையும் வீசியிருந்தது. மேலும் ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்க மாட்டோம் என்று அமெரிக்காவுடன் ஒப்பந்தம் செய்ய ட்ரம்ப் கூறி வருகின்றார். இது தொடர்பாக அமெரிக்கா மற்றும் ஈரானிடையே 2 கட்டங்களாக பேச்சுவார்த்தைகளை நடத்தியும் உடன்பாடு ஏற்படவில்லை. இதற்கிடையில் தான் ஈரானை சுற்றி அமெரிக்கா போர் விமானங்கள் போர்க்கப்பல்களை குவித்து வருகின்றது. மேலும் இன்னும் சில நாட்களில் ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியிருப்பதாக அமெரிக்க ஊடகங்களும் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. அமெரிக்கா தற்பொழுது மத்திய கிழக்கில் F-22, F-35, F-16 ரக போர் விமானங்களை குவித்திருக்கின்றது. இது மட்டுமல்லாமல் வானிலேயே எரிபொருள் நிரப்பும் விமானங்கள் மற்றும் போர்க்கப்பலை அமெரிக்கா குவித்திருக்கின்றது. அந்த போர்க்கப்பலை பொறுத்தவரையில் 2 பெரிய போர்க்கப்பலை அமெரிக்கா அனுப்பியிருக்கின்றது. ஈரானிலிருந்து 700 கிலோமீட்டர் தொலைவில் USS ஆபிரகாம் லிங்கன் எனும் விமானம் தாங்கி போர்க்கப்பலை அமெரிக்கா நிலைநிறுத்தியும் இருக்கின்றது. அதற்கு பாதுகாப்பாக 9 டெஸ்ட்ராயர் கப்பல்களை நிறுத்தியிருக்கின்றது. அதேபோல் USS ஜெரால்ட் ஆர்போர்ட் என்ற கப்பலும் ஈரானை நோக்கி பயணிக்க தொடங்கியிருக்கின்றது. இது ஈரானுக்கு பிரச்சினையை ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்த நிலையில்தான் இது தொடர்பாக ஈரான் உச்சபட்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி அளித்த பேட்டியில் இந்த 2 பிரமாண்டமான அமெரிக்க போர்க்கப்பலை மூழ்கடிக்கின்ற ஆயுதங்கள் ஈரானிடம் இருக்கின்றது. அமெரிக்கா தாக்கினால் உரிய முறையில் பதிலடி கொடுக்கப்படும் என்றும் அதற்கு வார்னிங்கும் செய்யப்பட்டிருக்கின்றது. அமெரிக்காவுடன் ஒப்பிட்டு பார்ப்போமாக இருந்தால் ஈரானுடைய ஆயுத பலமும் படைபலமும் மிகவும் குறைவானது. இதனால்தான் ஈரானால் அமெரிக்காவின் போர்க்கப்பல் விமானம் தாங்கி போர்க்கப்பல்களை தாக்கி அழிக்க முடியுமா என்ற கேள்வி பலருக்கும் எழுந்திருக்கின்றது. இந்நிலையில் தான் நிபுணர்கள் முக்கிய விடயத்தையும் தெரிவித்திருக்கின்றார்கள். அமெரிக்காவின் அச்சுறுத்தலுக்கு நடுவே ஈரானும் தனது போர் பயிற்சியை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றது. ஹார்முஸ் ஜலசந்தியில் ஈரான் படை வீரர்கள் போர் பயிற்சி மேற்கொண்டிருக்கின்றார்கள். மேலும் ரஷ்யாவுடன் சேர்ந்து ஈரான் இன்றைய தினம் கடற்படை போர் பயிற்சியை தொடங்கியிருக்கின்றது. இது ஈரானும் அமெரிக்காவை எதிர்க்க முழு வீச்சில் தயாராக இருப்பதை காட்டுகின்றது. மேலும் ஈரானிடமும் வலிமையான ஏவுகணைகள் இருக்கின்றன. கலீஜ் பால்ஸ்டிக் ஏவுகணைகள். இந்த ஏவுகணைகளை பொறுத்தவரையில் போர்க்கப்பல்களுக்காகவே பிரத்யேகமாக ஈரான் தயாரித்து வைத்திருக்கின்றது. இந்த ஏவுகணைகள் போர்க்கப்பல்களை குறிவைத்து துல்லியமாக தாக்கும் தன்மை கொண்டதாக இருக்கின்றது. இது ஒலியின் வேகத்தை விட 3 மடங்கு வேகத்தில் சீறி பாய்வதுடன் கடலில் நகரும் போர்க்கப்பல் விமானம் தாங்கி போர்க்கப்பல்களை துல்லியமாக தாக்கி அழிக்கும் தன்மை கொண்டது. இந்த ஏவுகணையை இடைமறித்து அழிவது மிகவும் கடினமாக இருக்கும். இதனால் தான் கலீஸ் பால்ஸ்டிக் ஏவுகணையின் சிறப்பாக இருக்கின்றது. இதேபோன்று ஈரானிடம் ஹவுட் என்ற அதிவேக டார்பிடோவும் இருக்கின்றது. டார்பிடோ என்பது நீருக்கடியில் சென்று தாக்கின்ற ஏவுகணையாகும். ஈரானிடமுள்ள ஹவுட் டார்பிடோ மணிக்கு 360 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடியது. சாதாரண டார்பிடோக்களை விட பல மடங்கு வேகமாக நீருக்கடியில் பயணிக்கக்கூடியது. இதையும் பிற கடற்படைகளால் எளிதில் கண்டுபிடித்து இடைமறிக்க முடியாது. இது அமெரிக்காவிற்கு ஒரு பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது. மேலும் ஈரானிடம் ஃபக்தா எனப்படுகின்ற ஹைபர்சோனிக் ஏவுகணைகள் இருக்கின்றது. இந்த ஏவுகணை வான் பாதுகாப்பு அமைப்பையும் தாண்டி தாக்குகின்ற தன்மை கொண்டது. இதை தவிர ஈரான் வசம் நவீன ட்ரோன்களும் இருக்கின்றன. தற்கொலை ட்ரோன்கள் என்று அழைக்கப்படுகின்ற சாகித் அபாபில் போன்ற ட்ரோன்கள் இருக்கின்றன. இந்த ட்ரோன்கள் மற்றும் அதிவேக படகுகளை கொண்டு ஒரே நேரத்தில் ஈரானால் அமெரிக்காவின் போர்க்கப்பல்களை தாக்க முடியும். ஒரு பெரிய போர்க்கப்பலை சுற்றி 4 புறமும் இத்தகைய தாக்குதல் நடத்தப்படும் போது அதனை அமெரிக்கா சமாளிப்பது கடினமான ஒன்றாக இருக்கும். இந்த ஆயுதங்களை நம்பித்தான் அமெரிக்கா தாக்கினால் அதன் போர்க்கப்பல்களை தாக்குவோம் என்று அயதுல்லா அலியும் எச்சரித்திருக்கின்றார்.
இது ஒருபுறம் இருக்க அமெரிக்கா எந்த நேரத்திலும் தாக்க முடியும் அபாயம் காணப்படுவதுடன் இதற்காக ரகசியமாக ஈரான் ஒரு காரியத்தை செய்திருக்கின்றது. ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையே போர் பதற்றம் அதிகரிக்கின்ற சூழலில் எந்த நேரத்திலும் அமெரிக்கா தாக்குதல் நடத்திவிடும் என்ற ஒரு அச்சம் இருப்பதனால் ஈரான் ரகசியமாக ஒரு வேலையில் இறங்கியிருக்கின்றதாம். தற்போது செயற்கைக்கோள் படங்களால் இந்த தகவல்கள் அம்பலமும் ஆகியிருக்கின்றது. அதாவது அணுசக்தி தளங்களை பாதுகாக்கும் விதமாக பலமான கான்கிரீட் கட்டடங்கள் அமைப்பது, பூமிக்கடியில் பலம் வாய்ந்த பதுங்கு குழிகளில் அணுசக்தி தளங்களை பாதுகாக்க தொடங்கியிருக்கின்றதாம். ஈரானுக்கும் அமெரிக்காவிற்கும் இடையே மோதல் உச்சத்தை தொட்டிருக்கின்றது. ஈரானை எந்த நேரத்தில் அமெரிக்கா தாக்கலாம் என்று கூறப்படுகின்றது. இதற்கு ஏற்றால் போர் மத்திய கிழக்கை நோக்கி போர்க்கப்பல்கள் மற்றும் போர் விமானங்களை நகர்த்தியிருக்கின்றது. இதனால் மத்திய கிழக்கில் உச்சகட்ட பதற்ற நிலையம் நிலவுகின்றது. இதற்கிடையில் தான் அமெரிக்கா தாக்குதல் நடத்துகின்ற அச்சம் இருப்பதனால் ஈரான் இரகசியமாக ஒரு வேலையில் இறங்கியிருக்கிறது. செயற்கைக்கோள் படங்களால் இந்த தகவல்கள் அம்பலமாகியுள்ள நிலையில் அமெரிக்காவை தனது அணுசக்தி தளங்களை குறிவைத்து அட்டாக் செய்யலாம் என்பதால் அவற்றை பாதுகாக்கும் விதமாக பல்வேறு கான்கிரீட் கட்டடங்கள் அமைப்பதும் பூமிக்கு அடியில் பலம் வாய்ந்த பதுங்கு குழிகளில் அணுசக்தி தளங்களை பாதுகாக்கவும் தொடங்கியிருப்பதும் அது மட்டுமில்லாமல் வாஷிங்டனை தலைமையிடமாக கொண்ட அணுகாயுத பரவலை தடுக்கும் கண்காணிப்பு அமைப்பு ஒன்றின் தகவலின்படி உயர்தர தெளிவுடைய படங்கள் மூலம் முக்கியமான தளங்களை வேகமாக புதைத்து பலப்படுத்துகின்ற நடவடிக்கைகளையும் ஈரான் மேற்கொண்டு வருவது தெரியவந்திருக்கின்றது. தூதரக பேச்சுவார்த்தைகள் ஒரு பக்கம் நடைபெற்று வந்தாலுமே கூட ஈரான் தன்னுடைய அணுசக்தி தளங்களை பாதுகாப்பதில் தீவிர அக்கறை செலுத்தி வருவது புதிய ஒரு பிரச்சனையை ஏற்படுத்துவதாக இருக்கிறது. கடந்த 2-3 வாரங்களாகவே ஈரான் இத்தகைய நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தி இருக்கின்றது. தென்கிழக்கு தெஹ்ரானிலிருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற வர்சின் ராணுவ வளாகத்தில் உள்ள இந்த தளங்களை தான் ஈரான் வலிமையாக்கி வருவதையும் செயற்கைக்கோள் படங்கள் காட்டியிருக்கின்றன. இதேபோன்று கடந்த ஆண்டு மோதலை தொடர்ந்து வர்சின் பகுதியில் வான் பாதுகாப்பு அமைப்பை மேம்படுத்தியிருக்கின்றது. ஈரான் கடந்த ஆண்டு ஜூலை மாதம் கைவிடப்பட்ட விமான எதிர்ப்பு பீரங்கி தளத்தை மீண்டும் பயன்பாட்டுக்கும் கொண்டு வந்திருக்கின்றது. இந்த வார இறுதிக்குள் ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதற்கு அமெரிக்கா தயாராகி வருவதாகவும் மேற்கத்திய ஊடகங்களும் செய்திகளை வெளியிட்டு வருகின்றன. எனினும் கூட இந்த விவகாரத்தில் ட்ரம்ப் இறுதி முடிவை எடுக்கவில்லை என்றும் கூறப்படுகின்றது. இதேவேளை மத்திய கிழக்கு நோக்கி ராணுவ பலத்தை அமெரிக்கா அதிகரித்து வருவது போர் பதற்றத்தையும் அதிகரித்துத்தான் இருக்கின்றது. தொடர்ந்தும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள அகில மீடியாவுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.